நான் ரொம்பவே நேரத்தை ஃபாலோ பண்ணுவேன். இந்த டைம் எழுந்துக்கணும், இந்த டைம் இப்படி எல்லாவற்றையுமே திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செயல்படுத்தணும் என்று சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸாவே நம்ம கவலை, கஷ்டம், வேதனை இது எல்லாம் என் காலின் கீழே போட்டு மிக தனிப்பட்ட என்னுடைய ஹெல்த்துக்கு ஆகட்டும், என்னை கவனித்துக்கின்ற கொள்கின்ற காரியங்கள் எல்லாத்தையுமே ஒழுங்கும் கிரமமாய் நடத்திச்சு. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே காலங்கள், கர்த்தருடைய கருத்துல நேரங்கள் அது ரொம்பவே விலையேற பெற்றதா இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலைகளையும் மிக மிக அருமையாய் நடத்தி செல்கிறவர். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை முறைகளை கர்த்தருடைய பிள்ளைங்க வாழவே முடியாது. வாங்க பல காரியங்களை குறித்து, நேரங்களை குறித்து, சில ஒழுக்கமான காரியங்களை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஹெவன்ஸ் ஓபன் மிஷன் வந்து சிஸ்டர் பிரியா பிரபாகர் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய அவருடைய உபதேசங்கள் ஆகட்டும், சீஷர்களிடத்துல அவர் பேசின பேச்சு, கான்வர்சேஷன் ஆகட்டும் எப்படி இருந்தது என்று சொன்னால், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அதிகாலையில என்னை நோக்கி பாருங்கள். 3ஆம் மணி நேரத்துல என்ன நடந்தது, 6ஆம் மணி நேரத்துல, 9ஆம் மணி நேரத்துல என்ன நடந்தது என்ற பல நிகழ்ச்சிகளை வேதாகமத்துல நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு காலத்தை குறித்து போதிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என் இஷ்டமான நேரத்துக்கு தூங்குவேன், நான் என் இஷ்டமான நேரத்துக்கு எடுத்துக்கொள்வேன். சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே பட்டினி கிடப்பேன். அதன் பிறகு வேலை தப்பி, நேரம் தப்பி ரொம்பவே நிறைய சாப்பிடுவேன். இதெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாய் மாற்றிவிட்டது. நோயாகட்டும், சரீர பலவீனங்கள் ஆகட்டும், அல்லது வேலை காரியங்கள் ஆகட்டும், உங்களுடைய பொருளாதாரத்திலேயும் வீழ்ச்சிகள். சரியான டைமுக்கு தூங்கி சரியான டைமுக்கு நீங்க எழுந்துக்கலாம், வேலைக்கு போகின்ற பழக்கமே உங்களுக்கு இருக்காது. அப்படியே ஊரை ஏமாத்திக்கிட்டு சூழ்நிலைகள் எல்லாம் தடுமாற்றமாய் போய்விடும். நேரங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒழுக்க முறையோட, டிசிப்ளினான ஒரு காரியத்தோட கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இருக்கணும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஃபோர்ஸா வலியுறுத்த போகின்றேன். நான் ரொம்பவே நேரத்தை ஃபாலோ பண்ணுவேன். இந்த டைம் எழுந்துக்கணும், இந்த டைம் தூங்கணும், இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், இப்ப கிச்சன்ல இருக்கணும், இப்ப இந்த ஒர்க் பண்ணணும், 1 மணி நேரம் இதற்காக டைம் கொடுக்கணும், 1 மணி நேரம் நான் மெடிடேஷன் பண்ணேன், 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன், 1 மணி நேரம் நான் சமைக்க, இப்படி எல்லாவற்றையுமே திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செயல்படுத்தணும் என்று சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸாவே நாம் இருக்க மாட்டோம். நான் நிறைய காரியத்துல ஃப்ரீயா செய்யறதுக்கு ஒரு கவலை, கஷ்டம், வேதனை இது எல்லாம் என் காலின் கீழே போட்டு மிதித்து, சூப்பரா இருக்குல்ல, நிம்மதியா தேவ பணி ஆகட்டும், வீட்டின் காரியங்கள் ஆகட்டும், என் தனிப்பட்ட என்னுடைய ஹெல்த்துக்கு ஆகட்டும், என்னை கவனித்துக்கின்ற கொள்கின்ற காரியங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒழுங்கும் கிரமமாய் நடத்தி செல்வேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காரியமா இருக்கு. இதன் மூலியமாக ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய இன்னர் மேன், நம்மளுடைய உள்ளான ஒரு மனிதன் ஸ்ட்ராங்கா பலப்பட முடியும். யோவான் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 9வது வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினாலே இடர மாட்டான். பாருங்க, பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கு. ஒருவன் பகல்ல நடந்தா அவன் வெளிச்சத்திலே நடக்கின்றான். இது என்ன ஒரு பெரிய அதிசயம்? எல்லாருமே பகல் நேரத்துல எழுப்பி நடந்து கொண்டு தானே இருப்பார்கள், வேலைக்கு செல்வார்கள், பல காரியங்களை செய்வார்கள். புதுசா ஒண்ணுமே இல்லையே. பட் ஆனா ஏதோ ஒரு ரகசியம் இந்த வசனத்துல மறைந்திருக்கின்றது. ஒருவன், கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு மனுஷன் பகலிலே நடந்தால் அவன் இடர மாட்டான். நிறைய பேர்கிட்ட நான் பேசுவேன், இந்த நாள்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம் வாங்கன்னு சொல்லுவேன். அப்படியே தலையை சொறிவாங்க. என்னன்னா அந்த நாள்ல என்ன ப்ரோக்ராம்னே எனக்கு தெரியாது சிஸ்டர். நான் ஒருவேளை டியூட்டி லீவா இருந்தா கூட அந்த நேரம் நான் எங்கேயாவது போவேன். காலையில 10 மணிக்கு தான் நான் எழுந்து திட்டமிடுவேன், எங்க போறது எங்க வேண்டாம் திட்டமிடுவேன். நிறைய தடுமாற்றமான மனநிலையில தான் இன்றைக்கு ஆண்கள், பெண்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்களால வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் அதுங்களும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதாகட்டும், ஒரு எந்த விதமான கன்க்ளூஷனுக்கும் வராம அவங்களுடைய வேலைகளில, படிப்புல, எல்லா காரியத்திலையுமே சொதப்பலா போகும். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய திட்டமிடுகின்ற நேரத்தை, திட்டமிடுகின்ற காரியங்கள், ஒரு பிளான் பண்ண கூட அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அப்படி 10 மணிக்கு நான் யோசிக்க தான் செய்வேன்.
1 மணிக்கு என்ன யோசிக்கிறேனோ செய்கிறேன். யோசித்து பாருங்க. தயவு செய்து உட்கார்ந்து இந்த காரியத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வீடியோவை பார்க்கிறவங்க ஒரு பரிசோதனை செய்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் எந்த அளவுக்கு என்னோட கூட இசைந்து, நான் நிறைய நேரத்துல உபவாசம் இருக்க விருப்பப்படவே மாட்டேன். ஆனா தினமும் ஒரு இமை பொழுதும் தேவனோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருப்பதை அதிகம் விரும்புவேன். அவர் கூடவே இருப்பதை அதிகம் விரும்புவேன். ஏன்னா ஒரு இமை பொழுது அவர் கைவிட்டாலும், ஒரு இமை பொழுது அவர் நம்மை கைவிட்டாலும் பயங்கரமான சூழ்நிலைகள் நமக்கு நடந்துவிடும். சோ அதனால எப்படி கர்த்தருக்குள்ளவே இருக்கிறது என்ற மனநிலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் வாலிப வயசுல 13 வயது இருக்கும். அப்பதான் நான் கர்த்தருடைய காரியங்களிலேயும் வேத வசனங்களிலேயும் ஜபத்திலேயும் அதிகமாக ஈடுபடுவதை என்னையும் அறியாமல் உணர்ந்தேன். விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு அல்லவா? நிறைய நம்பிக்கையை, நிறைய விசுவாசத்தை, பக்தி வைராக்கியத்தை, உறுதியான ஒரு சூழ்நிலையும் ஒரு நிலைத்தன்மையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதுல அப்பதான் மெல்ல மெல்லமா எனக்குள்ளார வளர ஆரம்பித்தது. எங்க அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் பிரசன்ட் பண்ணார். எப்படியாவது அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகணும், லீவ் டைம்ல எங்கேயாவது சுத்தணும், எனக்குள்ளார ஒரே ஆசை. எங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வராங்க, சும்மானா அந்த நோட்டை வாங்கின்னு வரணும், அந்த ரெக்கார்டை வாங்கின்னு வரணும், அந்த சயின்ஸ் கைடை வாங்கின்னு வரணும், எதையாவது சொல்லிட்டு அம்மாவை கிட்ட போய் கேட்கும் போது அவங்க அழகா கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ ஊர் சுத்தத்துக்காக தான் இந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு ரவுண்ட்ஸ் போகணுன்றதுக்காக தான் நீ கேட்கிற என்று சொல்லி ஒரே ஒரு ஒத்த வார்த்தை நம்ம எப்படி தடுத்து நிறுத்துவார்கள் என்றால், அம்மா சொல்றேன் போவாத. மீறி நாங்க போனோம்னா கண்டிப்பா அந்த ஒர்க் எல்லாம் சொதப்பலாகும். ஃப்ரெண்ட் இருக்க மாட்டா, வீடு பூட்டி இருக்கும், வரும்போது வெறும் கையா தான் வருவேன். நீ நோட்டு தானே வாங்க போன, எங்க வெறும் கையா வருவாங்க, கேள்வி கேட்டு திட்டுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். மொத்த குடும்பத்தையும் எங்க அம்மா ஒத்த வார்த்தையிலே அடக்கி வைத்தார்கள். அம்மா சொல்றேன். அப்ப நாங்க என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு அதை செய்யவே மாட்டோம். ஆனா இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் போகணுமே, டெய்லியுமே ஸ்கூலுக்கு போவேன். அதன் பிறகும் நான் அந்த சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயாவது போகணும் பொழுது சர்ச்ல பைபிள் ஸ்டடி நடக்கும். நான் சின்ன வயதுல இருந்தே ஒரு யுனைடெட் பெண்டிகாஸ்டல் சர்ச்ல தான் ஆவிக்குரிய காரியத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா நான் வளர்க்கப்பட்டேன். ஒண்ணுமே புரியாத, என்னன்னே தெரியாத அந்த வயதுல எல்லாம் என்னை மிக அருமையாய் வழிநடத்தி சென்றது அந்த யுனைடெட் பெண்டிகாஸ்டல் சர்ச் தான். ஐநாவரம் பகுதியில் இந்த சர்ச் இருக்கு. அவங்க நடத்துற அந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் போயிடுவேன். அந்த ஸ்டடியில போனோம்னா ஃபியூ மெம்பர்ஸ் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப வைராக்கியமா என்ன பண்ணுவாங்க, அந்த டீச் பண்ணுவாங்க. இதையே பார்த்து வளர்க்கப்பட்ட நான் என்னையும் அறியாமலே நான் ஊழியத்துக்கு வந்த புதுதுல ரொம்ப ரொம்ப என் மைண்டுக்குள்ளார பதிஞ்ச ஒரு காரியம், அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க பைபிளை தெரியாமல் இருப்பாங்க. நான் கிறிஸ்டியன்ஸா இருந்து பைபிளுக்குள்ளார கர்த்தருக்குள்ளாக வந்திருப்பார்கள். பைபிளை பத்தி, பைபிள் ஹிஸ்டரி, பைபிளுடைய மெடிடேஷன் காரியங்கள், பைபிளுடைய ப்ராமிஸ் ஆன வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எதுவுமே தெரியாது. ஜெபிப்பாங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர்களுக்கு டீச்சிங் ரொம்பவே முக்கியம், ஸ்டடி ரொம்பவே முக்கியம் என்பதை நான் அந்த போதகர் மூலியமாக தான் அறிந்து கொண்டேன். அதுக்கு மேல ஒரு சிறப்பான காரியத்தை அப்பவே என் மனசுல பதிந்து போன ஒரு காரியம் என்னன்னா, இந்த நேரம் தான். நேரத்தை ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணுவார். 9:30 சர்ச்னா 9:30 அங்க இருக்கணும். 11:30 முடிக்கணும்னா 11:30 முடிச்சுடுவார். இழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு சொன்னதையே சொல்லிக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போற சூழ்நிலையில கண்டிப்பா இருக்க மாட்டார். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நானும் கூட ஊழியத்துக்கு வந்த பொழுது இதை ரொம்பவே ஃபாலோ பண்ணுவேன். நானும் சரி, என்னோட ஹஸ்பண்ட் பிரதரும். சபைகளிலே போய் நாங்கள் செய்திகளை கொடுக்கும் பொழுது 2 பேருமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எவ்வளவு நேரம் எங்களுக்குன்னு நாங்கள் கேட்டு வைத்துக் கொள்வோம். 5 நிமிஷம் கொடுக்க சொன்னாலும் கொடுப்போம், 1.5 மணி நேரம் கொடுக்க சொன்னாலும் கொடுப்போம். நாங்கள் போகின்ற சபையை முன்னதாகவே அது எந்த ஊர், எந்த மாதிரி சபை, முழுக்க முழுக்க கிராமத்து விவசாயிகளோ அல்லது சரியா படிக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல, அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல மிக எளிதான வசனத்தை எப்படி கொடுப்பது, நல்ல எஜுகேட்டடான ஒரு சர்ச்சுக்கு போனா எப்படி கொடுப்பது, இந்த விதமான நாலேஜ் எல்லாம் ஆவியானவரை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நேரத்தை ரொம்பவே நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். 45 மினிட்ஸ் எங்களுக்குன்னு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் 46வது நிமிடம் என்கிட்ட இருக்கிற மைக்கு பாஸ்டர் கிட்ட போயிடும். இந்த நேரத்தை ரொம்பவே நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவதில் நாங்களே ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம்.
அதே போல திருமணமாகி இந்த ஊழியத்திற்கு வந்த புதிதில இருந்து ரொம்ப நாங்க ஃபாலோ பண்ண ஒரு காரியம் என்னன்னா, 8 மணி சர்ச்சுக்கு 7:45 to 8 o'clock சர்ச்சுக்குள்ளார போயிடுவோம். அங்க நாங்க போற சர்ச் பாஸ்டர் அவர் 7:30 மணிக்கே கிட்டார் எடுத்து வச்சுன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அநேக சபைகளில பார்க்கும்போது 8 மணி சர்ச்னா 8:45 வரைக்கும் கூட போதகர் வர மாட்டார். பிலீவர்ஸ் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சர்ச் ஓப்பனிங் ப்ரேயரே இல்லாத இருக்கும். ஸோ நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பகலிலே நாம் நடந்தோம் என்று சொன்னால் நாம் இடரல் அடையாது இருப்போம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனை பேர் தடுமாறுகிறீர்கள்? இடரல் இல்ல, தடுமாற்றம், கவன சிதறல், சோம்பேறித்தனம். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்பாய், உன் கையை மடக்கி கொண்டு எவ்வளவு நேரம் நீ தூங்குவாய். வசனம் கேட்குது, கர்த்தர் நம்மளை பார்த்து, வேத வார்த்தை நம்மை பார்த்து இப்படிப்பட்டதான கேள்வி கேட்கிறது, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். ஸோ இன்றைக்கு நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நேரத்தை திட்டமிடுகின்ற ஒரு விசுவாசியாக, நேரத்தை திட்டமிடுகின்ற பிளான் பண்ணுகின்ற ஒரு நபராக நீங்கள் வாழுங்கள். இப்படி வாழும் பொழுது இடரல் அடையாது இருப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஒரு முறை ஒரு சபையில கன்வென்ஷனுக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தார்கள். அன்றைக்கே நான் தான் செய்தி கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போ செய்தி கொடுக்கும் பொழுது என்னுடைய நேரம் எவ்வளவு என்று சொல்லி கேட்டேன். அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொன்னார். அந்த குறிப்பிட்ட நேரம் கடைசி நேரத்துல முடிக்கிறது போலவே நான் பேச ஆரம்பித்த உடனே அந்த போதகருக்கு ஜனங்கள் இவ்வளவு ஆர்வமாய் கேட்கின்றார்களே, இந்த சிஸ்டர் இவ்வளவு ஆர்வமாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்களேன்னு சொல்லி அவர் ஸ்டேஜில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சிஸ்டர் இன்னொரு 1/4 மணி நேரம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிடும். இவர் என்ன பண்ணாரு, சபைக்கு நடுவுல செய்திக்கு நடுவுல பேசக்கூடாது என்று சொல்லி பின்புறமாக சென்று அவர் பாட்டுக்கு இப்படியே கரம் காமிச்சுட்டே இருக்கிறார், கரங்களை இப்படியே அசைத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையாலுமே அது எனக்கு ஒண்ணுமே புரியல. டைமையாவது காமிச்சு 10 நிமிஷமாவது நடத்துங்க, இன்னும் தொடர்ந்து நடத்துறதுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணவே இல்லை. ஸ்டேஜுக்கு வந்துட்டு நான் அதுக்குள்ள அவரை பார்த்த உடனே டைம், எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிடுச்சு சொல்லிட்டு நான் செய்தியை முடிச்சுட்டேன். அவர் அதன் பிறகு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணாரு. சிஸ்டர், நான் உங்களை இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நீங்க பேசுங்க அப்படின்றதுக்கு தான் நிறைய ஆக்ஷன்லாம் கொடுத்தா உங்களுக்கு புரியல அப்படின்னா. என்ன பாஸ்டர், ஒரு குரல் சிஸ்டர் கொஞ்ச நேரம் சேர்ந்து பேசுங்கன்னு சொன்னா முடிஞ்சிட போகுது, நீங்க இதற்கு ஆக்ஷன் ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி அவரை நான் கேட்டுக்கொண்டேன். அடுத்த முறை நான் அவங்க சர்ச்சுக்கு போகும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் நேரமும் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நேரங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றது. எனவே நாம ஒவ்வொருவரும் நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய காலங்களை திட்டமிடுவது ரொம்பவே அவசியம். ஒரு சகோதரி ஒரு முறை எனக்கு கால் பண்ணி, சிஸ்டர் உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல், நீங்க எந்த மாதிரி நேரங்களில என்னென்னலாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்லுங்க கேட்டாங்க. ஏமா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கற அப்படின்னு நான் கேட்ட பொழுது, இல்ல நான் நிறைய சோம்பலாவே உட்கார்ந்து கொண்டு டிவி நிறைய பார்ப்பேன், எனக்கு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, யாரும் வீட்டுல இல்லை, நான் தனியா இருக்கிறேன், கணவர் டியூட்டிக்கு போயிடுவாரு, சின்ன பிள்ளைய வளர்க்கிறேன், நான் அது அவளுக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு நிறைய நேரங்கள் இருக்கு, அந்த நேரத்துல எனக்கு ஏதேனும் பார்க்கணும்னு தான் தோணுது, சீரியலை பார்த்தா அதுவும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, செல்ல எடுத்தனா நிறைய ரீல்ஸ் அந்த மாதிரி பார்க்குறேன், ஸோ இது போல் நான் நிறைய நேரங்களை வேஸ்ட் பண்றேன்றத எனக்கு கர்த்தர் உணர்த்துறாரு. அதனால நான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க என்று சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு டே டைம்ல என்ன பண்ணுவேன் என்று சொன்னால், காலையில நான் எழுந்துக்குவேன். மினிமம் 5 மணிக்கு நான் எழுந்துக்க பார்ப்பேன். ரொம்ப போராடி ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகள், செய்வினை, சூனிய கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஜெபிக்கிறோம்னா ஜெபத்திலேயே நாங்க போராடணும், அப்பொழுதுதான் அது வெற்றி பெறும். சுருக்க ஜெபத்துல எல்லாம் எதையுமே செய்ய முடியாது. தேவ சமூகத்துல மணிக்கணக்காய் காத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நான் ரொம்ப நேரம் காத்திருக்கிறது என்ன மாதிரி நேரம்னா, ஏர்லி மார்னிங் தான். என் நேரம் 5 மணி. ஆனா ஏதேனும் சூழ்நிலைக்கு அதிகமாய் போராடுகிறேன் என்று சொன்னால் டைமே கிடையாது. 3 o'clock, 4 o'clock, ஏன் 1:30க்கு கூட, ஒரு 10:30 to 1:30 வரைக்கும் தூங்கிட்டு 1:30க்கு கூட எழுந்து ஜெபிப்போம். ஏனென்று சொன்னால்
தேவன் வந்து எழுப்பி ஆவியில் என்ன பண்ணுவார், எழுப்பி அந்த நேரத்துல ஜெபிக்கும்படிக்கு சொல்லுவார். ஸோ என்னுடைய நேரம் மார்னிங் 5 o'clock இருந்து 7 வரைக்கும் 2 hours ஆகுது நான் ஜெபிப்பேன். ஏன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலையே இல்லை. நானும் என் கணவரும், எனக்கு ஒரு மகள், அவங்க வந்து மேரேஜ் ஆகி சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு யாரையும் அனுப்புகின்ற வேலையே எனக்கு இல்லை. அதனால நான் வந்து 7 o'clock வரைக்கும் ப்ரேயரில் உட்காந்துட்டு இருப்பேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு கவனிக்கணும், எல்லாம் பிள்ளைங்களை அனுப்பணும் என்று சொல்லும் பொழுது 6க்கே நான் பெட்ரூமை விட்டு எழுந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டே எழுந்து வந்து கிச்சனுக்கு போயிடணும். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து விடுவேன். அதன் பிறகு ஒரு மார்னிங் ஏதேனும் காஃபி, டீ அல்லது ராகி கஞ்சிங்க இல்லைன்னா ஸ்மூத்தி ஏதேனும் ஒன்று ரெடி பண்ணி அதை குடிச்சிட்டு திரும்பியுமா வந்து உட்கார்ந்து கிட்டத்தட்ட 8 o'clock போல 7:30 to 8 என்ன பண்ணுவேன். 8 o'clockல இருந்து என்ன பண்ணுவேன்னா வாட்ஸ்அப்ல நிறைய வசனங்களை அனுப்புவேன். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் போனோம்னா எனக்கு மினிமம் 1 மணி நேரமாவது ஆகும். ஹெவன்ஸ் என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. பிரேயர் ஃபெல்லோஷிப்காக கெட்சமனி பிரேயர் ஃபெல்லோஷிப் சொல்லிட்டு இந்த HO மிஷன் மூலியமாக 1 மணி நேரம் ஜெபம் நடக்குது. அதுல இருக்கிறவங்களுடைய டீடைல்ஸுக்குன்னு ஒரு குரூப், லேடிஸ், ஜென்ஸ், யூத்துக்குன்னு இருக்கு. ஸோ இதற்கெல்லாம் போஸ்ட்டுங்களை போடவோ அவங்க யாராவது எனக்கு போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணோமே எனக்கு 1 மணி நேரம். ஒன்லி வாட்ஸ்அப் அந்த ஆப்ஸுக்கு மட்டுமே நான் என்ன பண்ணுவேன், 1 மணி நேரம் செலவு பண்ணுவேன். இது இல்லாமல் ப்ராட்காஸ்ட்டுங்க இருக்கு. ஸோ நிறைய ப்ராட்காஸ்ட் வச்சிருக்கேன். பாஸ்டர்ஸ் ஒன்லின்ற ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சிருக்கேன். ஒன்லி இவாஞ்சலிசம்ன்ற ஒரு ப்ராட்காஸ்ட். அதுல வந்து கர்த்தர் மேல நம்பிக்கையே இருக்காது. சும்மா நான் அவர்களை சந்தித்திருப்பேன். அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில என்கிட்ட வந்து ஜெபித்து கொண்டிருப்பார்கள், இல்லைன்னா ஃப்ரெண்டு மூலியமா, ரிலேஷன் மூலியமா என்னை சந்தித்திருப்பார்கள். ஆனா அவங்களுக்கு கர்த்தரை பத்திலாம் தெரியாது. இதற்குன்னு நான் என்ன பண்ணுவேன், ஒரு இவாஞ்சலிசம் என்ற ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாத பாஸ்டர்ஸுங்களுக்குன்னு தனியா ஒன்று இருக்கும். இதையெல்லாம் நான் பண்றதுக்கு 1 மணி நேரம் அதற்கென்று செலவு பண்ணுவேன். அதன் பிறகு திரும்பியும் வந்து டிஃபன், லஞ்ச், மற்ற ஒர்க்குங்கெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 10, 10, 11 மணி நேரம் கூட எடுத்துக்குவேன். இதற்கு நடுவில் கண்டிப்பா ஒரு 10 அதிகாரமோ, டைம் இல்லைன்னா ஒரு 5 அதிகாரமோ பைபிள் வாசிப்பேன். சில நேரத்துல ரொம்ப அவசரமா வெளியில பிரயாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும், வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்போ யூடியூப்ல ஆடியோ பைபிள போட்டு விட்டுருவேன். நான் கிளம்புறதுக்குள்ளார வேலைகளை செய்து முடித்து கிளம்புவதற்குள்ளாக அதுல ஒரு 50 அதிகாரம் அல்லது ஃபுல் அந்த ஒரு புக்கு, அந்த புக்ல எத்தனை அதிகாரங்கள் ஆதியாகமம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கிற எத்தனை அதிகாரங்கள் அத்தனையுமே கூட சில நேரத்துல படிச்சு முடிச்சிடும். பழைய ஏற்பாடு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதை நான் 2 நாள் 3 நாள் கூட கேட்பேன். புதிய ஏற்பாடு கலாத்தியர், எபேசியர், அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன புத்தகங்கள், அதிகாரங்கள். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே எப்பவுமே அந்த கர்த்தருக்குள்ளேயே இருக்கிறதற்கு நாங்கள் இதை பயன்படுத்துவோம். இது ரொம்பவே அருமையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்னிங் நேரம் போயிட்டதுக்கு அப்புறமா நான் நிறைய காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு என்று 1 மணி நேரம் ஒதுக்கிடுவேன். நான் தெரிஞ்சுக்கணும் பூமியில என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன என்கிட்ட சொல்ல விரும்புறாரு. மெடிடேஷன் பண்ணுவேன். இல்லைன்னா மற்ற காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சோசியல் மீடியால போவேன். அதன் பிறகு இன்னும் ஒரு காரியத்தை என்ன செய்வேன்னு சொன்னால், என்னுடைய போன்ல நிறைய ஆப்ஸுங்க, சோசியல் மீடியா ஒர்க்கை நாங்கள் பண்ணுவோம். நானே எடிட் பண்ணுவேன், ஷூட்டிங் பண்ணதை நானே எடிட் பண்ணுவேன், ஒர்க் பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணணும், அதில் நிறைய காரியங்கள், நிறைய நேரங்கள் ஆகும். இதையெல்லாம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் ஆஃப்டர்நூன் போல ரெஸ்ட் எடுப்பேன். 15 to ½ hour. அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன், படுத்திருப்பேன். பிஃபோர் த டே ரொம்ப அலைச்சி ட்ரெயினில், பைக்கில், ஆட்டோலலாம் போயிட்டு வந்து ரொம்ப அலைச்சல் இருக்கு, நிறைய காரியங்கள் அலைஞ்சி தெரிஞ்சு. ஏன்னா நாங்கள் நிறைய சென்னையில் போயிட்டு ஒர்க் பண்ணுவோம், கிராமங்களுக்கு ரொம்பவே போவோம், ரூரல் ஏரியாஸுக்கு நாங்கள் போயிட்டு ஊழியங்களை செய்வோம். சில நேரத்தில் ரொம்ப நடக்க வேண்டி வரும். எனக்கு எப்படி நான் நடக்கிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்பவே என் கால், முட்டி, இடுப்பு வீக்கான ஒரு சூழ்நிலை தான். பட் ஆனால் கர்த்தருடைய பணி என்று சொல்லி வந்துட்டா காண்டாம இருக்கிறதுக்கு வந்த வேலனை கர்த்தரே கொடுத்துடுவாரு. ஸோ நடந்து திரிந்து கர்த்தருடைய பணிகளை செய்வோம். இல்லைன்னா ஜம்முன்னு ஏசி கேப்ல போகும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். இல்லைன்னா நல்லா மெட்ரோ ட்ரெயின்ல ஜம்முன்னு ஏசிலேயே போகும்படிக்கு உதவி செய்வார். எல்லாமே நடக்கும். தேவனே என்னை பக்குவப்படுத்தினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் பிறகு ரெஸ்ட் எடுப்பேன் கொஞ்ச நேரம். ஈவினிங் டைம்ல கண்டிப்பா நான் நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்க போறேன். அந்த கான்செப்டை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
பைபிள் வசனம், அவேர்னஸ் ப்ரோக்ராம், பைபிள் ஸ்டடீஸ், பைபிள் டீச்சிங், நிறையவே என்ன பண்ணுறோம், அதை வந்து ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணும் பொழுது அதை வந்து ஒர்க் பண்ணி, ஷூட்டிங் எடுக்கிறது, எடிட்டிங், ஒர்க் பண்ணுறது, இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட் டைம் நேரம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் பாடி துதிப்பேன். அப்படி இல்லைன்னா புதிய பாடல்களை டைரியில் எழுதி வச்சு பாட்டு பாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் என் தொண்டையோ என் குரலோ ஒரு 1% கூட அதுக்கு வந்து செட்டே ஆகாது. கவலையே பட மாட்டேன். நான் என்னுடைய ஜெப ரூம்ல தானே பாட்டு பாட போறேன். எல்லா புது பாட்டு மனப்பாடமா பாடுற அளவுக்கு திரும்ப பாடுவேன். ராகமா பாடுவானா அது கேள்விக்குறிதான். ஆனா பாடல்களை பாடி தேவ சமூகத்துல நான் புதிதாய் கத்துக்கொள்ளுவேன். நிறைய பாடல்களை கேட்டு டைரியில எழுதி வச்சிடுவேன். இதன் மூலியமாகலாம் நான் எனக்குள்ள தனிப்பட்ட முறையிலே தேவனை பாடி மகிழ்வதற்கு இந்த நேரங்களை நான் பயன்படுத்துவேன். அதன் பிறகு திரும்பிய கொஞ்ச நேரம் கிச்சன் ஒர்க் இருக்கும். அதன் பிறகு சீக்கிரமாகவே நான் என்னுடைய படுக்கைக்கு செல்லுவேன். 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளார டக்குன்னு தூங்க மாட்டேன். ஆனா 9லேருந்து 10க்குள்ளார பெட்ரூம்குள்ளார போயிடுவேன். ஏசி ஆன் பண்ணி பெட்ரூம்குள்ளார போயிடுவேன். அதன் பிறகு மற்ற ஒர்க், வீட்டு வேலைனாலும் செய்து கொண்டிருப்பேன், அல்லது எழுதுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பேன், அல்லது ஏதேனும் ஒன்றை கேட்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பேன். இது மட்டும் இல்லாம மார்னிங் 6 o'clock இருந்து நைட்டு 10-11 வரைக்குமே கூட பல ஊர்களில் இருந்து எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஜெப குறிப்பு சொன்னாங்கன்னா ரொம்ப சிம்பிள். டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ஜெபிச்சு அவர்களுக்கு வசனத்தை சொல்லி ஆறுதல் படுத்தி வச்சுடுவோம். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கவுன்சிலிங் சொல்லி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே டயர்ட் ஆயிடுவோம். நம்ம சொல்றத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு பெரிய மன அழுத்தத்துல இருப்பாங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, இல்லைன்னா பினான்சியல்ல ரொம்ப டல்லா இருப்பாங்க. அவங்க வாழவே வழி இல்லாதவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி வழி செய்யறது? இதையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கவுன்சிலிங் மூலியமா எங்களுக்கு கால் பண்ணுகிறவர்களுக்கு வேதத்தின்படியும் ஆலோசனை, உலக சம்பந்தமான ஆலோசனைகளும் கண்டிப்பா கொடுப்போம். இது ட்ரஸ்ட் சம்பந்தமான இந்த ஊழியர்களை செய்கிறதுனால இதற்குன்னு என்னுடைய நேரத்தை 1 மணி நேரத்தை இதற்கு ஒரு நாளிலே நான் செலவு பண்ணுவேன். அது மாத்திரம் இல்லாம வீக்லி ஒன்ஸ் வியாழக்கிழமை இந்த ஹெவன்ஸ் ஓபன் ட்ரஸ்டுக்கான பணிகளுக்குன்னு என்னுடைய டேவை கொடுத்துடுவேன். அந்த நாளில யாரெல்லாம் தரித்திரமா இருக்கிறாங்க, அவங்களாம் என்னென்ன பிசினஸ் பண்ணலாம், நீ மேலா இருந்தா என்ன பிசினஸ் பண்ணலாம், ஃபீமேலா இருந்தா என்ன பிசினஸ் பண்ணலாம், இப்படி பினான்சியல் சம்பந்தமான ஒரு ஆலோசனைகளையும் கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது நிறைய பேர் ஃபெயிலியரான ஒரு நிலவரத்துல இருக்கிறாங்கன்னா என்னன்னு பார்த்தோம்னா சோம்பேறி தனத்துல தான். இந்த நேரத்தை திட்டமிடாத ஒரு சிச்சுவேஷன், ஒண்ணுமே தெரியல, நல்லா படிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற எந்த நாலேஜுமே இருக்காது. எதற்குமே லேடிஸ் பணிஞ்சு கொடுத்து கீழ்ப்படிய மனமில்லாதவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் நிறைய பிசினஸ்கள் அவர்களால செய்ய முடியாம, சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம, வாடகைக்கும் வழி இல்லாம கர்த்தருடைய பிள்ளைங்க கஷ்டப்படுகிறார்கள். எனவே என்னுடைய டே ஃபுல்லா இப்படிப்பட்டதான நேரங்களுக்கு செலவிடுவேன். 10:30 to 11 நான் தூங்கிடுவேன். ஸோ நேரத்தை திட்டமிடும் பொழுது இந்த யோவான் 11:9 படிக்கு அவன் பகலிலே நடக்கின்றான். பகலிலே நடக்கிறவன் இடரவே மாட்டான். என் வாழ்க்கையில நான் சின்ன வயதுல இருந்து இந்த ஒரு நேரத்தை காரியத்தை செலவிடுவது எனக்கு ரொம்ப பிடித்ததுனால இது எனக்கு ஒரு வெற்றியின் பாதையாகவே கொண்டு செல்வதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. என்கிட்ட அடுத்த மாசம் 2ஆம் தேதி இல்லைன்னா 10ஆம் தேதி ஒரு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தேன்னா அந்த டேல நான் கண்டிப்பா அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு மட்டும் தான் என்னுடைய நேரத்தை செலவிடுவேன். ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னால், இந்த காரியங்கள் உங்களுக்கு மிகுந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் டே பை டே என்னை அவர் நடத்துகின்றார். என்னுடைய எல்லா காரியத்திலையுமே அவரே எனக்கு துணை நிற்கின்றார். நானும் கர்த்தரும் என்ற இந்த காரியம் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இல்லைன்னா இப்படி பேசுறதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸும் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை உங்களோட கூட இருக்கட்டும். நீங்களும் பல காரியத்தை திட்டமிடுகிறீர்கள், தோல்வி அடைகிறது என்று சொன்னால் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு கால் பண்ணவோ
இமெயில் பண்ணவோ மறக்கவே மறக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மீடியா நம்பரும் என்னுடைய இமெயில் ஐடியா இருக்கும். நீங்க என்னிடத்துல தயவு செய்து கான்டாக்ட் பண்ணி தோல்வியான உங்க வாழ்க்கைய திட்டமிட்டு விசேஷமாய் இந்த நேரம் இதை பிளான் பண்ணி நீங்க வெற்றியான வாழ்க்கை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். God bless each and everyone. Shalom.